இன்னும் 100 பௌர்ணமிகளுக்கு மு.க.ஸ்டாலின் தான் முதலமைச்சராக தொடருவார். திமுக ஆட்சிக்கு இன்னும் 13 அமாவாசைகள் தான் இருக்கிறது என இபிஎஸ் பேசியதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி. அமைதிப்படை அமாவாசை தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் கிண்டல். சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வந்த மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவு. கடைசி நாள் என்பதால் ஏராளமானோர் மலர் கண்காட்சியினை பார்வையிட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம். திமுக வேட்பாளர் சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி தீவிர பிரச்சாரம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட செந்தில் முருகன் அதிமுகவிலிருந்து நீக்கம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது வழக்கு பதிவு. முன் அனுமதி பெறாமல் ஈரோடு பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வேலூர் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் கூண்டோடு விலகல். புதிய மாவட்ட தலைவராக தசரதன் நியமிப்பதற்கு எதிர்ப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே பள்ளி மாணவி கடலில் மாயமான சம்பவம். 3 நாட்களாகியும் கண்டுபிடித்து தரவில்லை என கூறி உறவினர்கள் சாலை மறியல். ஜல்லிக்கட்டு போட்டியில் இறந்த வீரர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். விஷச்சாராயம் அருந்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்கியது போல வழங்க கோரிக்கை. குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து குமரி மாணவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு. காதலிக்கு தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கின்றது நெய்யாற்றின்கரை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம். கோவையில் புலிநகம் அணிந்திருப்பதாக தொழிலதிபர் பேட்டியளித்ததன் எதிரொலி தொழிலதிபர் வீட்டில் வனத்துறை அதிரடி சோதனை. புலிநகம் மற்றும் வீட்டில் இருந்த புள்ளிமான் கொம்புகள் பறிமுதல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை வழக்கு. குற்றவாளி சஞ்சய் ராய்க்கான தண்டனை விவரங்களை நாளை அறிவிக்கின்றது சிட்லா நீதிமன்றம். கோவாவில் பேராகிளைடிங் சென்றபோது திடீரென கயிறு அருந்ததில் 2 பேர் உயிரிழப்பு. பாறைகள் மீது சரமாரியாக மோதி சம்பவ இடத்திலேயே 2 பேரும் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் பயங்கர தீ விபத்து. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. பணைய கைதிகளின் பட்டியலை ஹமாஸ் வெளியிட்ட நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமல். அமெரிக்காவின் 47வது அதிபராக நாளை பதவியேற்கும் டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்கா முழுவதும் வரலாறு காணாத பாதுகாப்பு. கோகோ உலகக்கோப்பை 2025 இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி. நேபாளத்தை 78க்கு 40 என்ற புள்ளி கணக்கில் தோற்கடித்து முதல் முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தல். நடிகர் அஜித் குமார் அடுத்ததாக பங்கேற்கும் தெற்கு ஐரோப்பிய போர்ஷே ஸ்பிரிண்ட் தொடர் 2025 கார் ரேஸ். போர்ச்சுகலில் நடைபெற்ற முதல் தகுதி சுற்றில் அஜித் குமார் தேர்வாகி உள்ளதாக அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான இந்திய அணியில் சூரியகுமார் யாதவை தேர்வு செய்திருக்க வேண்டும். சூரியகுமார் யாதவ் எந்த இடத்திலும் களமிறங்கி நன்றாக விளையாடக்கூடியவர் என்றும் கருத்து.